ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் டமாட்டா தால் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் இப்போக்கி பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த கிண்ணத்தில் நான் 3/4 கப்பு பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பருப்பு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்போடையே இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுமாதிரி புளி பாருங்கள், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு தான் நான் எடுத்துருக்கேன் புளி. ஏன்னா தக்காளி 4 சேர்க்க போகிறோம் நம்ம, அதனால் புளி இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு பருப்பையும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். பருப்பை 4 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1/2 hour ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி பருப்பு ஊறினதை எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு ஊறியிருக்கு. அதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் பருப்பு சேர்த்தாச்சு. நான் இந்த கிண்ணத்தால் 3/4 கிண்ணம் பருப்பு எடுத்துருந்தேன். மெஷரிங் கப்பால் 1 கப் ஃபுல்லாக. இப்போ அதுக்கு நான் பருப்புக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கிறேன். கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்புக்கு அந்த கிண்ணத்தால் அளவு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அந்த மேல் பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கீறிக்கோங்க. 4 தக்காளி வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளியும் பருப்பில் சேர்த்துக்கலாம். ரெண்டே 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உரிச்சிட்டு எடுத்து வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் இருக்குல்ல, அது ஒரு சின்ன ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுலேயே. இப்போ வேகட்டும். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம, அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி வெயிட் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம டமாட்டா பருப்பு செய்கிறதுக்கு குக்கரில் பருப்பு போட்டிருந்தோம். 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு எப்படி வெந்திருக்குன்ட்டு. தக்காளி எல்லாமே நல்லா ரொம்ப குழன்னு ஆக்கக்கூடாது பருப்பை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி நசுங்குது பாருங்கள் பருப்பு, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அந்த தண்ணியை எடுத்துட்டு ஒரு மசிச்சு விட்டுட்டு பருப்பை தாளிக்க வேண்டியதான். இப்போ அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். மேலாப்பில் பருப்பை லைட்டாக மசிச்சுக்கலாம். தக்காளிலாம் மசிகிற அளவுக்கு சேர்த்து மசிச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. கரண்டியில் எடுத்து காட்டுற மாதிரிங்க. இப்போ தக்காளி எல்லாத்தையும் மசிச்சு விட்டாச்சு. பருப்பு இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு புளி பருப்பு ஊற வைக்கும் போதே காமிச்சிருந்தேன் பாருங்கள், பாதி நெல்லிக்காய் சைஸ்க்கு அதை கரைச்சி வைப்போம். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பை மசிச்சு விட்றதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பருப்பு இந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பை நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா புளி சேர்த்துருக்கோம்ல, நல்லா கொதித்து வரட்டும் பருப்பு. உப்பு சேர்த்து புளி சேர்த்துருக்கோம். புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம 4 தக்காளி சேர்த்துருக்கோம். இது நம்ம பருப்பு டமாட்டா தான் செய்கிறோம், அதனால் புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது.
இப்போ அது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் புளி ஊற்றின பிறகு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். பருப்புக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் ஆறுனதுமே கொஞ்சம் திக்காகும் பருப்பு. இப்போ நமக்கு சாதத்தில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாம் தால். நம்ம செமையாக இருக்கும் டமாட்டா தால். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் பருப்புக்கு. கேமரா ஆன் பண்ணாமலே நெய்யை போட்டுட்டேன். இந்த மாதிரி கரண்டியால் அதில் 1.5 கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து பருப்பு தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும். நெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே சீரகத்தை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் பாருங்கள், பருப்பு கொதிச்சதில் உங்களுக்கு காரம் பட்டாட்டி இன்னும் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் போட்டு தாளிக்கும் போது பருப்பு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் டமாட்டா பருப்புக்கு. தக்காளி பருப்பு கரையல்னு கூட சொல்லலாம். அதை நம்ம பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். தக்காளி பருப்போட சூப்பரான சுவையில் டமாட்டா தால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செம சிம்பிள், ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். டமாட்டா தால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் போடுங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கும் காட்டும்.